அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, குடும்ப நன்மைக்காக பெண்கள் செய்யக்கூடாத 10 காரியங்கள், ஆண்கள் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். ஐப்பசி மாத பௌர்ணமி, ஐப்பசி மாத அன்னாபிஷேக நாளில் இந்த ஆலோசனையை பின்பற்றினால் உங்கள் குடும்பத்திற்கு எந்த தீங்கும் நேராது என்பதற்காக இந்த ஆடியோ பதிவிடப்படுகின்றது. நமது சேனலில் ஒவ்வொரு ஆடியோவும் பார்த்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு, அன்பு சொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு பிறக்கப்போகும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க அற்புதமான 2 வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம். தினமொரு மந்திரம் 2025, பணவசிய பயிற்சி 2025. 12 மாதம் இந்த குழுக்கள் செயல்படும். இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்காக பிரத்யேகமாக அவங்க குடும்பத்தோட 2025ஆம் வருடத்தின் ராஜவசிய மந்திரமும் அதை சொல்லும் முறையும் சொல்லித்தரப்படும். இந்த 2 குழுக்களில் சேர விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 15/11/2024 ஐப்பசி 29 வெள்ளிக்கிழமை அன்னாபிஷேக பெருவிழா. அன்னாபிஷேகம் வீட்டில் எப்படி செய்ய வேண்டும், கோவிலுக்கு என்ன தானம் தரணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கேட்டு பயன்பெறுங்கள். பெண்கள் செய்யக்கூடாத 10 காரியங்களை முதல்ல பார்த்துடலாம். முதலாவது, அன்று நீராடாமல் காலை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். காலையில் நீராடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீராடிட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு காலை உணவு எடுத்துக்கோங்க, குடும்பத்துக்கு நல்லது. இரண்டாவது, பெண்கள் எக்காரத்தை கொண்டும் வெறும் நெற்றியில் இருக்க வேண்டாம். திலகம், நெற்றியில் ஏதாவது ஒரு திலகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது, அன்று உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற உணவை வீணடிக்க வேண்டாம். அன்னத்தை வீணாக்காதீங்க, மிகப்பெரிய தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நான்காவது, அன்று பெண்கள் யாரிடமும் கோபப்படாதீங்க. ஐந்தாவது, யார்கிட்டையும் கடனாவோ இரவலாவோ எதையும் வாங்காதீங்க. ஆறாவது, தங்க நகை அடமானம் அன்று செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏழாவது, பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்காதீங்க, குடும்பத்துக்கு ஆகாது. எட்டாவது முக்கியமான விஷயம், அன்று உங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பரிமாறுவீங்கள்ல, அந்த சாப்பாடு யார் கால்லையும் மிதிப்படக்கூடாது. அன்னக்குறை ஏற்பட வாய்ப்புண்டு. ஏதை சொல்கிறேன்னா, குழந்தைகளோ அல்லது சில பெரியவங்களோ சாப்பிடும்போது சாப்பாடை சிந்துவாங்க. அந்த சாப்பாடை அப்படியே விட்டுறக்கூடாது, அது காலில் மிதிப்படும். அப்படி விடக்கூடாது, அதை உடனே எடுத்து சுத்தம் பண்ணிடணும். அன்று அன்னத்தை காலால் மிதிக்கக்கூடாது, கவனமாக பார்த்துக்கோங்க. 9வது விஷயம், அன்று இரவு எச்சில் தட்டு, சாப்பிட்ட எச்சில் தட்டோ பாத்திரமோ வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, உடனுக்குடன் சுத்தம் பண்ணி வச்சுருங்க. இரவு எச்சில் தட்டு வீட்டில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடாதீங்க. 10வது, அன்று பெண்கள் எக்காரத்தை கொண்டும் நகம் வெட்டக்கூடாது. திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் அனைவரும் பின்பற்றுங்க. உங்கள் குடும்பத்துக்கு எந்த குறையும் இல்லாமல், அன்னதோஷம் இல்லாமல் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக, ஆண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 காரியம் சொல்ல போகிறேன். 1, அன்னைக்கு காலையில் கொஞ்சம் சாதம் எடுத்து, அல்லது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை காகத்துக்கு வைங்க. ஆண்கள் காகத்துக்கு வைங்க, உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், முன்னோர்கள் அருள் கிடைக்கும். 2வது, அன்று இரவுக்குள்ள ஏதாவது ஒரு சிவமந்திரத்தை சொல்லுங்க. சிவமந்திரத்தை சொல்லுங்க, அல்லது சிவமந்திரத்தை கேளுங்க, அல்லது சிவன் பாடலை கேளுங்க. 3வது, அன்று ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பாருங்க, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தையாவது சிவன் படத்தையாவது தரிசனம் செய்து 2 கைகளும் எடுத்து கும்பிட்டு சிவனை வணங்குங்கள். 4வது, அன்று உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். அன்னாபிஷேக நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள், அதுவும் பௌர்ணமி அன்று நீங்கள் உங்கள் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுருக்கணும். நீங்கள் மனசை அமைதியாக வச்சுருந்தாலே குடும்பத்துக்காக அடுத்தது என்ன செய்யலாங்கிற உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை அன்று உருவாகும். இந்த 4 காரியங்களை ஆண்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க. இறுதியாக ஒரு வார்த்தை, அன்னாபிஷேக நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு அற்புதமான சிவனருள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு அன்று அன்னதானம் செய்யுங்கள், அல்லது நமது ஆனந்தோலி அன்னசேவா குழு
ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதான சேவையை செய்கிறத தான் நாங்கள் வேலையாகவே வச்சுருக்கோம். எங்களுக்கு அன்னதானம் செய்கிறது தான் பிரதானமான வேலை. அன்னசேவை குழு அன்னாபிஷேக நாளில் அற்புதமாக அன்னதானம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் அன்னசேவா குழுவுக்கு ஏதாவது உதவிகள் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.